திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தப்புறம் போகாதே அறிஞ்சையா. ஊர்மிளா, நீ சென்று வாயிலில் முகாமிட்டிருக்கும் விஸ்ரபாகுவை நான் அழைத்ததாக கூறி உடனே வரச் சொல் என்ற வீரமாதேவி ஓலையை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டாள். தந்தையே, எனது சிறிய மாமன் கிருஷ்ணதேவனும் அவன் மகன் அமோகவர்ஷனும் கோவிந்தரின் ஆட்சிக்கு எதிராக கலகத்தை உண்டு பண்ணுகின்றனர். அவர்களை அடக்க உடனே அறிஞ்சையின் தலைமையில் படையினரை அனுப்பி வைக்க வேண்டுகின்றேன். வீரமாதேவி விஸ்ரபாகு உள்ளே வருவதற்கும் அவள் ஓலையை வரைவதற்கும் சரியாக இருந்தது. விஸ்ரபாகு உடனே பழையாறை சென்று பராந்தக மன்னரை சந்தித்து இந்த ஓலையை அவரிடம் கொடு. வீரமாதேவி கட்டளையிட்டாள். விஸ்ரபாகு அரண்மனை சுற்றி வளையத்தை உருவாக்கி அரச தம்பதிகளுக்கு அரணாக திகழ வேண்டும். நான் புரட்சியாளர்களை மானியக்கேதுவுக்குள் நுழையாமல் பார்த்து கொள்கிறேன். அரண்மனையை விட்டு இம்மியளவும் நீ நகரக்கூடாது என்கின்ற ரஜத்கேசியின் குரல் செவிகளில் ரீங்கரிக்க விஸ்ரபாகு தயக்கத்துடன் கோவிந்தனை பார்த்தான். அவனோ தனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லாததைப் போல் சாளரத்தின் வழியாக மதனப்பள்ளியை நோக்கி கொண்டிருந்தான். விஸ்ரபாகு வீரமாதேவி நீட்டிய ஓலையை பெற்றுக்கொள்ளாமல் அவளை பணிவுடன் நோக்கினான். அரசியார், அரண்மனையை சுற்றி பாதுகாப்புக்கு சக்கரவியூகம் அமைத்து அதை ரட்சிக்கும் பணியை ரஜத்கேசியார் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். என்னை அரண்மனையை விட்டு நீங்கக்கூடாது என்று பணித்திருக்கிறார். அவன் சொல்ல வீரமாதேவியின் முகம் கோபத்தில் சிவந்தது. ரஜத்கேதி அரசனா அல்லது கோவிந்தன் அரசனா? அரண்மனை பாதுகாப்பை என்னிடம் விட்டுவிடு, நான் பார்த்து கொள்கிறேன். நீ உடனே சோழ நாட்டிற்கு பயணம் போக வேண்டும். இது மன்னரின் கட்டளை, அவள் கர்ஜித்தாள். விஸ்ரபாகு மீண்டும் தயக்கத்துடன் கோவிந்தனை பார்த்தான். கோவிந்தரே, தங்களது திருவாயினால் இந்த புத்திஹீனனுக்கு கட்டளை இடுங்கள். வீரமாதேவி கூற கோவிந்தன் தன் பார்வையை திருப்பாமல் கையை மட்டும் அசைத்து பேசினான். அதுதான் உத்தரவு தந்தாகிவிட்டதல்லவா? உடனே சோழ நாட்டிற்கு செல்ல வேண்டியது தானே? இதுவே சர்மிஷ்டாவை தூது அனுப்பியிருந்தால் உடனே படைகளுடன் வந்திருப்பாள். அழிவுப்பாதையில் மனிதன் பயணிக்கும் பொழுது அவனை வழிநடத்திச் செல்வது அவளது நாதானே. மதனப்பள்ளி இந்த ஆசையோடு தன்னை ஒப்பிட்டு கேவலப்படுத்தியது விஸ்ரபாகுவின் இதயத்தை வாளால் கிழித்தது போல் தோன்ற மறுபேச்சு பேசாமல் ஓலையை பெற்றுக்கொண்டு கிளம்பிவிட்டான். சோழன் பராந்தகனிடம் ஓலையை தந்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு நேராக அமோகவர்ஷனிடம் சென்று அடைக்கலம் புகுந்து விட்டான் விஸ்ரபாகு. அன்று இரவு மாணிக்கேது நகரம் உறங்கிவிட்டு இருந்தது. ஆனால் அரண்மனைக்கு அருகில் இருந்த மகேஸ்வரர் ஆலயத்தின் முன் பந்தலாக விரிந்திருந்த ஆலமரம் ஒன்றின் அடியில் 2 தீப்பந்தங்கள் ஒளிந்து கொண்டிருக்க கிசுகிசுத்த குரலில் ஒருவன் உரையாற்றி கொண்டிருந்தான். அவனைச் சுற்றி இளம் வாலிபர்கள் கைகளில் வாளுடனும் வேலுடனும் கூடியிருந்தனர். அவர்களிடையே உரையாற்றி கொண்டிருந்தவனின் பெயர் முக்தாம்பரன். விஷக்கண்ணியாக மாற்றப்பட்டு மரணத்தை தழுவியிருந்த சரிந்திரவதனாவின் இளைய சகோதரன் அவன். ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்த அவன் தமக்கே அரசாங்க வீரர்கள் கடத்தி சென்று மதனப்பள்ளியில் சிறை வைத்து விஷக்கண்ணியாக மாற்றியிருந்தாள். அவளது சோக முடிவு குடும்பத்தை பாதித்துவிட முக்தாம்பரன் நகர மக்களிடையே அவளது சோக கதையை கூறி தான் கோவிந்தனை பழிவாங்கப் போவதாக சூளுரைத்தான். கோவிந்தனால் மதனப்பள்ளியில் சிறை வைக்கப்பட்ட பெண்களின் குடும்பத்தைச் சேர்ந்த வாலிபர்கள் அவனைச் சுற்றி நின்று அவனது வீர உரையை கேட்டுக்கொண்டிருந்தனர். இன்றிரவே கோவிந்தனின் கடையை முதிக்க வேண்டும். அதுவரை கிசுகிசுத்த குரலில் உரையாடி கொண்டிருந்த முக்தாம்பரன் உரத்த குரலில் சொல்ல, செய்தியை முடிப்போம் என்று அந்த வாலிபர்கள் பூக்குரலிட்டனர். தொடர்ந்து அவன் தலைமையில் அந்த வாலிபப்படை அரண்மனையை நோக்கி நகர்ந்தது. தொலைவில் தீப்பந்தங்கள் அரண்மனையை நோக்கி வரும்பொழுதே காவலன் ஒருவன் நிலைமையை ஊகித்து விட்டான். உடனடியாக உள்ளே சென்று அப்போதுதான் பள்ளி அறைக்குள் நுழைந்திருந்த அரச தம்பதிகளின் அறைக்கதவினை தட்டினான். அரசே, ஆபத்து! புரட்சியாளர்களுக்கு ஆதரவாக மானியக்கேதுவில் உருவாக்கப்பட்ட படை ஒன்று நம் அரண்மனையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று கூறியதும் கோவிந்தன் திடுக்கிட்டு வீரமாதேவியை பார்த்தான். கவலை கொள்ள தேவையில்லை கோவிந்தரே, நான் இருக்கிறேன் என்று தன் உடைவாளினை உருவிக்கொண்டு அரண்மனை வாயிலை நோக்கி நடந்தாள். அவள் பின்பாகவே கோவிந்தனின் மெய்காப்பலன் விஜயகேதனம் விரைந்து நடந்தான். அரண்மனை சுற்றி இருந்த சக்கர வியூகத்தை தாக்கத் தொடங்கினர் முக்தாம்பரனின் படையினர். வீரமாதேவியும் முக்தாம்பரனும் கடும் வேகத்துடன் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டனர். பெண் தானே என்று அலட்சியமாக போரிட்ட முக்தாம்பரன் வீரமாதேவியின் ஆவேச தாக்குதலை தாழ முடியாமல் திணறினான். எதிர்பார்த்தபடியே சக்கர வியூகத்தில் நின்றிருந்த வீரர்களே முக்தாம்பரனுக்கு ஆதரவாக மாறிவிட அரச தம்பதிகளுக்கு ஆதரவாக போராடி கொண்டிருந்தவர்களின் கைகள் தொய்வடைய தொடங்கின.
முக்தாம்பரனுக்கு ஆதரவாக இன்னும் சில வீர வாலிபர்கள் வீரமாதேவியை சூழ்ந்து கொள்ள இதை கண்ட விஜயகேதன் அவள் உதவிக்கு சென்றான். அரசியாரே, இவர்களை என்னிடம் விட்டு தள்ளுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன். நீங்கள் சென்று அரசரை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்றபடியே அவர்களை எதிர்க்க துவங்கினான். வீரமாதேவி கோவிந்தரை நாடிச் சென்றாள். கணவனும் மனைவியும் கதவை தாழிட்டு கொண்டு இரவெல்லாம் கண் விழித்து கொண்டு இருந்தனர். நீண்ட அமைதிக்கு பிறகு திடீரென்று அறையின் கதவு தட்டப்பட்டது. கோவிந்தன் பதட்டத்துடன் எழுந்து இப்படியும் அப்படியுமாக ஓடினான். புரட்சியாளர்கள் பள்ளி அறிவரை வந்து விட்டனரோ? தன் உடைவாளை எடுத்துக்கொண்டு வீரமாதேவி கதவை நோக்கி நிதானமாக நகர்ந்தாள். பிறகு மெதுவாக தாளை நீக்கி வாளினை ஓங்கியபடியே நின்றாள். அரசியாரே, நான் தான் ஊர்மிளா வந்திருக்கிறேன் என்ற பணிப்பெண்ணின் குரலை கேட்டதும் பதட்டம் தணிந்து கோவிந்தன் மஞ்சத்தில் சரிந்தான். கதவை திறந்த வீரமாதேவி அவளை நோக்கி, என்ன வேண்டும் ஊர்மிளா? விஜயகேதனின் ஆவேச தாக்குதலை தாழ முடியாமல் புரட்சிப் படையினர் பின்வாங்கி ஓடிவிட்டனர். ஆனால் அங்கு நிகழ்ந்த வாட்போரில் விஜயதேவன் வீரமரணம் எய்தி விட்டார் என்றதும் கோவிந்தன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். இனி கவலை இல்லை, மற்றவர்களை ரஜத் கேசி பார்த்து கொள்வான் என்ற கோவிந்தனை வீரமாதேவி காதலுடன் பார்த்தாள். நாளை எப்படி இருக்குமோ வீரமாதேவி? ஒருவேளை உலகத்தை நிரந்தரமாக மறக்க வேண்டி இருக்குமோ என்னவோ. எனவே இன்று ஒரே ஒரு முறை நாம் தற்காலிகமாக உலகை மறந்திருப்போம் என்றான். இதென்ன இந்த நேரத்திலுமா உல்லாசம் என்று தயங்கியவள் நாளை எப்படி இருக்குமோ என்கின்ற அவனது பரிதாபமான குரலை கேட்டாள். பொழுது புலர்ந்தது. பெரும் கூச்சல்களும் பேரிரைச்சல்களும் கேட்க கோவிந்தன் கண் விழித்தான். தன் மார்பில் படர்ந்திருந்த வீரமாதேவியின் கரத்தை விலக்கிவிட்டு எழுந்து சாளரத்தின் அருகில் சென்றான். மூடியிருந்த கதவை தள்ளினான். வெகு தொலைவில் மதனப்பள்ளியைச் சுற்றி மக்கள் கூட்டத்தினர் நிற்க சிலர் மதனப்பள்ளியின் கோபுரத்தின் மீது ஏறி நின்று அங்கு படபடத்து கொண்டிருந்த அந்த கொடியை பிடுங்கி தீ வைத்து கீழே வீசினர். இன்னும் சிலர் கையில் இருந்த கடப்பாறையால் கோபுரத்தை உடைத்து கொண்டிருந்தனர். கோவிந்தனின் மூச்சை நின்று போனது. தன் கனவு கோட்டம் உடைக்கப்படுவதைக் கண்டு அவனையும் அறியாமல் ஆ என்று குரல் எழுப்ப அதனால் கண்விழித்த வீரமாதேவி கேள்வியுடன் அவனை நோக்கினாள். கோவிந்தன் வேதனையுடன் சாளரத்தின் வழியாக நோக்குவதைக் கண்டதும் வெளியே நடப்பதை ஒருவாறு யூகித்து விட்டாள். அவள் மெதுவாக எழுந்து அவன் அருகில் சென்று நின்றாள். மதனப்பள்ளியின் கொடி திகுதிகுவென்று தீப்பற்றி எரிவதையும் அவர்கள் நிர்மாணித்திருந்த அழகிய கோட்டம் தகர்க்கப்படுவதையும் கண்டு திடுக்கிட்டு விட்டாள். என்ன நடக்கிறது கோவிந்தரே? அமோகோஷனின் படை மான்யகேதுவை நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த துணிவில் மக்கள் இந்த மதனப்பள்ளியை இடித்து தள்ளி கொண்டிருக்கின்றனர். இனியும் நாம் அரண்மனையில் இருப்பது ஆபத்து. அவனுடைய குரல் நடுங்கியது. கவலைப்பட வேண்டாம் அரசே, அரிஞ்சயன் நம்மை கைவிட்டு விடமாட்டான். வீரமாதேவி அவனுக்கு நம்பிக்கை ஊட்டினாள். இல்லை வீரமாதேவி, சோழப்படைகள் வருவதற்குள் புரட்சியாளர்கள் அரண்மனையை கைப்பற்றி நம்மையும் கொன்று விடுவார்கள். இனியும் இங்கே இருப்பது ஆபத்து, கோவிந்தன் கூறினான். அச்சம் கொள்ளாதீர், நம்மை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்று எனக்கு தெரியும். இப்படி ஒரு நிலை உருவானால் என்ன செய்வது என்று யோசிக்காமலா இருந்திருப்பேன். வீரமாதேவி அவனது செவியில் தன் திட்டத்தை கிசுகிசுக்க துவங்கினாள். ஆபத்து காலங்களில்தான் அவளது துணிவு கரை கடந்து பாயும். கண்கள் கலங்கி இருக்க தன் கடைசி நம்பிக்கையாக திகழும் வீரமாதேவி கூறுவதையே கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தான் கோவிந்தன். மதனப்பள்ளியில் சிறை வைக்கப்பட்டிருந்த அத்தனை பெண்களும் விடுவிக்கப்பட்டனர். அவர்கள் கண்ணீர் விட்டு கதறியபடி தத்தம் குடும்பத்தினரை நோக்கி ஓடிச் சென்றனர். அவரது கதலர்கள் திரண்டு இருந்த மக்களின் உக்கிரத்தை இன்னும் அதிகரிக்கச் செய்தது. முழுவதையும் எடுத்து தள்ளுங்கள், நம் நாட்டின் அவமான சின்னத்தை. கோவிந்தனை தேடி கண்டுபிடித்து இந்த இடத்திலேயே அவனை கொன்று புதையுங்கள். முக்தாம்பரன் குரல் கொடுக்க முன்னைவிட ஆவேசத்துடன் வாலிபர்கள் மதனப்பள்ளியை தகர்க்க துவங்கினர். என் பேத்தியின் வாழ்க்கையை சின்னாப்பின்னம் செய்து விட்டான் கோவிந்தன். என் பேத்தி எங்கே இருக்கிறாளோ தெரியவில்லையே. அழுது புலம்பியபடியே அந்த கூட்டத்தில் நின்றிருந்த கிழத்தம்பதிகள் மதனப்பள்ளிக்குள் நுழைந்தார்கள். வருத்தப்படாதீர்கள் பெரியவரே, நன்றாக தேடி பாருங்கள். ஏதாவது ஒரு அறைக்குள் அவளை சிறை வைத்திருப்பார்கள். வாலிபன் ஒருவன் கூற அந்த தம்பதிக்கு ஆறுதல் கூற அழுது புலம்பியபடி ஆந்தர்கள் மதனப்பள்ளிக்குள் நுழைந்து கட்டடத்தை தகர்த்து கொண்டிருந்த வாலிபர்களை கடந்து உள்ளே சென்றனர். பார்த்து செல்லுங்கள் பெரியவரே, கற்கள் மேலே விழுந்துவிடப் போகின்றன எச்சரித்தான் முக்தாம்பரன். என் உயிர் பெரிது இல்லை தம்பி, என் பேத்தியை எப்படியாவது கண்டுபிடித்தால் போதும். கிழவர் தன் மனைவியை அழைத்து கொண்டு இரண்டாவது நிலையில் ஏறினார். முதியவர் தன் மனைவியின் கரத்தினை பற்றியபடி சென்றவர் அன்னப்பறவையை அணைத்தபடி நின்ற ரதிதேவி சிற்பத்தின் முன் நின்றார். நல்ல காலம், அங்கே யாரும் இல்லை. அனைவரும் கீழ்த்தளத்தில் தான் இருந்தனர். சட்டென்று அந்த அன்னப்பறவையின் முகத்தை திருப்ப கீழே இறங்கி செல்லும் படிகள் தோன்ற
இறங்கிய அந்த கிழத்தம்பதிகள் தங்களுக்கு பின்பாக இருந்த அந்த ரகசிய வழியை மூடிக்கொண்டு பார்க்கேணியின் அடிப்பகுதிக்கு சென்றனர். என்றாவது ஒரு நாள் இந்த நிலை வரும் என்று யூகித்து இந்த சுரங்க வழியை ஏற்படுத்தினேன். அது இவ்வளவு விரைவில் எனக்கு கை கொடுக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை என்ற கிழவர் ஒரு தூணின் மறைவில் அமைக்கப்பட்டிருந்த குமிழொன்றை திருப்பினார். சுவர் விலக ஒருவர் நடந்து செல்லும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த அந்த சுரங்கப்பாதையில் நுழைந்து நடக்கத் தொடங்கினர். கிழத்தம்பதிகள் உருவில் இருந்த கோவிந்தனும் வீரமாதேவியும். பராந்தகனின் படை. சோழ அரசவை கூடியது. கொம்பு வாத்தியம் முழங்கப்பட பெரிய பழுவேட்டரையர், கண்டன் அமுதனார், சிறியவர் காலாந்தகனார், கொடும்பாளூரார், காலிங்கராயர், மழபாடியார், மலையமான் உட்பட அனைவரும் எழுந்து நிற்க பராந்தக மன்னன் தன் 4 புதல்வர்கள் பின்தொடர அரசவைக்குள் பிரவேசித்து அரியணையை நோக்கி நடந்தான். மன்னன் அமர்ந்ததும் ராஜாதித்யனும் கண்டராதித்யனும் பராந்தகத்தின் வலப்புறத்தில் அமர்ந்து கொள்ள அரிஞ்சயனும் உத்தமசீலனும் மன்னனுக்கு இடப்புறத்தில் அமர்ந்தனர். ஒருமுறை அவையை சுற்றி நோக்கினான் பராந்தகன். படைத்தலைவர்களாகிய தீரன், சென்னிப்பேரரையன் மற்றும் பாதுருடையான் அக்கன் சாத்தன் இருவருமே மன்னனை ஆவலுடன் நோக்கியபடியே அமர்ந்திருந்தனர். குந்தள நாட்டிலிருந்து விஸ்தரபாகு ஓலை கொண்டு வந்ததுமே போர் நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதை எண்ணி இருவரும் தங்கள் தோள்வலிக்கு தருணம் வந்துவிட்டது என்று உற்சாகத்துடன் அமர்ந்திருந்தனர். அன்றைய அரசவையில் விவாதிக்க வேண்டிய பிரச்சனைகளை பட்டியலிட்டார் அவையின் நடவடிக்கைகளை பைது செய்து வந்த கற்றளி பிச்சர். பழுவேட்டரையர்தான் அன்றைய விவாதத்தை துவக்கி வைத்தார். மன்னா, குந்தள அரசியார் வீரமாதேவி அனுப்பியுள்ள ஓலை குறித்து நாம் விரைவாக ஒரு முடிவை எடுக்க தவறிவிட்டோம். அதனால் இப்பொழுது மன்னன் கோவிந்தரும் அவரது அரசியாரும் நாட்டை விட்டு வெளியேறும் சூழ்நிலை வந்துவிட்டது. குந்தள அரசரையும் வீரமாதேவியும் தேடி கண்டுபிடித்து அந்த அரியணையில் ஏற்ற வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். அவர் கூறியதும் ராஜாதித்யன் கோபத்துடன் எழுந்தான். தனாதிகாரியே, இது தொடர்பாக நாம் முன்பே விவாதித்து கோவிந்தனுக்கு ஆதரவாக படைகளை அனுப்பக்கூடாது என்று நான் எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறேன். ஒரு அரசனுக்குரிய கடமைகளை மறந்து ஈனச் செயல்களை புரிந்துள்ள கோவிந்தனை ஆதரிப்பதன் மூலம் நம் சோழ நாடு பெரும் இழுக்கை தேடிக்கொள்ளும். ராஜாதித்யன் கூற அரிஞ்சயன் எழுச்சலுடன் எழுந்தான். இது தவறான வாதம். சோழ நாட்டில் திருமகளை குந்தள அரசியாக பதவியேற்க வைத்துவிட்டு நம் எதிரியான குந்தளத்துடன் நல்லுறவை ஏற்படுத்தியுள்ளோம். குந்தளத்தை சுற்றியுள்ள நாடுகள் கோவிந்தருக்கு எதிராக அணியமைத்துள்ளன. இந்த நிலையில் நாமே நம் சகோதரியை கைவிட்டு விடலாமா? உத்தரவிடுங்கள் மன்னா. இப்பொழுதே கோவிந்தருக்கு ஆதரவாக படைகளை திரட்டி கொண்டு செல்லுகின்றேன். அரிஞ்சயன் கூற படைத்தலைவர்கள் அவன் கூற்றினை ஆதரித்து தலையசைத்தனர். ராஜாதித்தன் மட்டும் சோழப்படைகளை குந்தளத்திற்கு அனுப்பக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். கடைசியில் மன்னன் பராந்தகனின் தனாதிகாரியை பார்த்தார். பழுவூர் வேந்தரே, இது குறித்து தங்களது முடிவை ஏற்க இந்த அரசவை சித்தமாக இருக்கிறது என்றான். மீண்டும் எழுந்த பழுவேட்டரையர் அவையை சுற்றி நோக்கினார். ராஜாதித்யர் கூறுவதில் ஒரு விதத்தில் உண்மை இருக்கிறது. அரச பதவி போகங்களை அனுப்புவதற்கு மட்டுமே என்று நினைப்பவர்களுக்கு கோவிந்தனின் வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கட்டும். குந்தள அரசியார் நம்மிடம் ஆதரவை கோரியிருக்கிறார் என்பது ஒருபுறம் இருக்கட்டும். குந்தளத்திற்கு படைகளை அனுப்பலாமா வேண்டாமா என்ற கேள்வியையும் ஒருபுறம் தள்ளிவிட்டு இந்த பிரச்சனையை நாம் அணுக வேண்டும். கோவிந்த தேவரை அரியணையிலிருந்து விரட்டியுள்ள புரட்சியாளர்கள் அவரது சிற்றப்பன் கிருஷ்ணதேவரை மன்னராகவும் அவரது மகன் அமோகவர்ஷனை பட்டத்து இளவரசனாகவும் அறிவித்துள்ளனர். நாம் கோவிந்தரை ஆதரிக்காமல் இருந்தால் இவர்கள் பலமடைவார்கள். கிருஷ்ணதேவன் பக்கம்தான் நம் சோழ அரியணையை குறிவைத்திருக்கும் கன்னரதேவன் இருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம் பராந்தக மன்னரை விரட்டிவிட்டு கன்னரதேவனை நம் சோழ அரியணையில் அமர்த்துவேன் என்று தந்தையும் மகனும் சூளுரைத்திருக்கும் பொழுது நாம் கோவிந்தனுக்கு ஆதரவாக படைகளை அனுப்பாமல் இருக்க முடியாது, பழுவேட்டரையர் கூறினார். ராஜாதித்யன் உக்கரத்துடன் எழுந்தார். பழுவூர் வேந்தரே, கிருஷ்ணதேவனையும் அவன் மகனையும் ஒழிக்க நான் இருக்கிறேன். அவர்கள் இருவருமே சுத்த வீரர்கள். இத்தகைய சுத்த வீரர்களுடன் மோதுவது வெற்றி பெற்றாலும் வீழ்ந்தாலும் நமக்கு பெருமையைத்தான் தரும். அவர்கள் பதவிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக கோழையும் காமாந்தகனுமான கோவிந்தனை நாம் ஆதரித்தால் பெருத்த அவமானம். ராஜாதித்யனின் குரலில் கனல் தெரித்தது. பழுவேட்டரையர் நிதானமாக ராஜாதித்யனை பார்த்தார். போர் ஒன்று மட்டுமே பிரச்சனைகளுக்கு தீர்வாகாது. சிறிது தீர்க்க தரிசனமும் தந்திரமும் தேவை.
கோவிந்தனை நம் கைப்பாவையாக வைத்து வைதும்பம், சாளுக்கியம், வேமூலம் மற்றும் முனைப்பாடி ஆகிய நாடுகளை நாம் வசப்படுத்திவிட்டால் பாண்டியர்களின் கொட்டம் அடங்கிவிடுமல்லவா? மன்னா, நாம் உடனடியாக குந்தளத்திற்கு நம் படைகளை அனுப்புவதை யோசிதம். பழுவேட்டரையர் கூறியதும் அப்படியே ஆகட்டும் என்று பராந்தகன் உடனடியாக அறிவிப்பினை செய்துவிட்டான். வடபுல சேனை தலைவனான ராஜாதித்யன் தலைமையில் அரிஞ்சயன், சென்னிப்பேரரையன், நக்கன் சாத்தன், வெள்ளங்குமரன் மற்றும் மெய்கண்டன் ஆகியோர் குந்தள நாட்டுக்கு படைகளை நடத்தி செல்வார்கள் என்று அறிவித்ததும் ராஜாதித்யன் அமைதியாக அமர்ந்து விட்டான். எப்பொழுது மன்னரே அறிவிப்பை செய்துவிட்டாரோ இனி அவன் தன் எதிர்ப்பு நிலையை மாற்றிக்கொண்டு போர் நடவடிக்கைகளில் முழு வீச்சாக ஈடுபடுவான் என்பதை அனைவருமே அறிந்திருந்தனர். விந்தளை சாளுக்கியத்திற்கு அனுப்பப்பட்டு கூட்டாளியுடன் நஞ்சன்கூடு மலைக்காட்டிலேயே தங்கிவிட்டாள் உஜ்வலா. கூடலியிடம் பத்ராம்பாவை தான் சந்திக்க வேண்டும் என்று அவள் வேண்ட அவள் உஜ்வலாவை பத்ராம்பாவின் குடிலுக்கு அழைத்து வந்தாள். தன் இடுங்கிய கண்களால் உஜ்வலாவை உறுத்து பார்த்த பத்ராம்பா உடனடியாக அவளை இனம் கண்டு கொண்டாள். நீதானே குந்தள இளவரசன் கோவிந்தனால் கொண்டு வரப்பட்டு இங்கே விஷக்கண்ணியாக மாற்றப்பட்ட பெண் என்றதும் உஜ்வலா அவள் கையை சோகத்துடன் பற்றினாள். என் வாழ்க்கையை சிதைத்து விட்டீர்களே அம்மா. என்னுடன் உறவு கொண்டு என் கணவர் மனம் மறைந்து விட்டாரே. மனநாளன்றி அவருடைய வாழ்க்கை முடிந்து போனதே. என் கொழுந்தன் அரியணையை அபரிக்க வேண்டி செய்த சதியில் நீங்களும் உடந்தையாக இருந்து விட்டீர்களே. அவள் அரற்றினாள். குற்ற உணர்வுடன் தலை கவிழ்ந்து நின்றாள் பத்ராம்பா. சற்று நேரம் அமைதி காத்தவள் பிறகு அவளை பரிவுடன் அணைத்து கொண்டாள். பெண்ணே, எனக்கு இடப்பட்ட பணியைத்தான் நான் செய்தேன். பெண்களை காமுகர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்கு அவர்களை விஷக்கன்னிகைகளாக மாற்றுவது இங்கு வழக்கம். நீ பேரழியாக காணப்பட்டதால் உன் பாதுகாப்புக்காக இதை செய்கின்றார்களோ என்று நான் நினைத்து விட்டேன். எனக்கு ஆணையிட்டது ஒரு இளவரசன். மேலும் நான் ஒரு காட்டுவாசி. இந்த சதிகளை பற்றி நான் ஒன்றும் அறியேன். வருத்தப்படாதே. நான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாக உன் உடலில் இருக்கும் விஷத்தன்மையை என்னால் நீக்கிவிட முடியும். உஜ்வலாவை சமாதானப்படுத்தினாள் பத்ராம்பா. கணவன் இறந்த பின் என் உடலில் விஷத்தன்மை இருந்தால் என்ன, நீங்கினால் என்ன? உஜ்வலா வெறுப்புடன் கூறினாள். அப்படி சொல்லாதே பெண்ணே. என்றாவது ஒரு நாள் நீ இங்கு வருவாய் என்று எனக்கு தெரியும். உன் உடலில் இருக்கும் நஞ்சை நீக்க வேண்டும் என்று ஏற்கனவே எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. அவள் புன்சிரிப்புடன் கூறினாள். உஜ்வலா திகைத்தாள். கட்டளையிட்டது யார்? கரிய முகமூடியை அணிந்திருந்த ஒரு குதிரை வீரன். அவன்தான் எனக்கு அந்த கட்டளையிட்டான். பத்ராம்பா கூற உஜ்வலா யோசனையில் ஆழ்ந்தாள். எங்களுடன் நீ இங்கேயே தங்கிவிடு பெண்ணே. இன்னும் 6 பௌர்ணமணியில் உனது தேகத்தில் இருக்கும் நஞ்சை நீக்கி விடுகிறேன், அவள் கூறினாள். அவர்கள் உரையாடலை மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த கூடலி சிரித்தாள். உன் உடலில் நஞ்சை பரவச் செய்வதற்கு 1 திங்கள் போதும், ஆனால் அதை நீக்குவதற்கு 6 திங்கள் தேவை என்றாள். உஜ்வலா நஞ்சன்கூட்டிலேயே தங்குவதற்கு சம்மதித்து விட்டாள். கூடலி, பூமி, சம்பா, வஜ்ரா என்று நஞ்சன்கூடு நங்கைகளுடன் அவளுக்கு நெருங்கிய தோழமையும் ஏற்பட்டுவிட்டது. அவ்வப்பொழுது தன் தாய் தந்தையரின் நினைவு எழும். தந்தை ராஜநரேந்திரனும் தாய் உதயலேகாவும் தன்னை சலடை போட்டு தேடிக்கொண்டிருப்பர் என்பதை அவள் உணர்ந்திருந்தாள். ஆனால் கோவிந்தனை பழி தீர்த்து விட்டே வேமூலம் திரும்ப வேண்டும் என்கின்ற உறுதியில் இருந்தாள் அவள். ஒரு நாள் மாலை உஜ்வலா காட்டு மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து கொண்டிருந்த பொழுது சம்பா ஓடி வந்தாள். உஜ்வலா, நஞ்சன்கூடு வாசிகளின் திருமணங்களை நீ பார்த்திருக்க மாட்டாயல்லவா? இன்றிரவு எங்கள் தலைவர் நஞ்சுடன் தலைமையில் மாயி என்கின்ற பெண்ணுக்கும் யுவன் என்கின்ற வாலிபனுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. திருமணத்திற்கு பிறகு ஆட்டம் பாட்டம் என்று அமர்க்களமாக இருக்கும். நீயும் வருகிறாயா என்று அழைத்தாள். நானா? சோகத்துடன் கேட்டாள் உஜ்வலா. திருமணமான முதல் இரவன்றி கணவனை இழந்தவள் இளம் தம்பதிகளின் திருமண வைபவத்திற்கு இந்த துரதிர்ஷ்டம் பிடித்தவளை எதற்காக அழைக்கிறாய் சம்பா? உஜ்வலா கண் கலங்கினாள். உங்கள் நாட்டின் நம்பிக்கையில் எல்லாம் மலைவாசிகளின் மீது திணிக்காதே உஜ்வலா. இன்று மனம் செய்து கொள்ளும் மாயி ஏற்கனவே திருமணமாகி அவளது கணவனை காட்டு யானை ஒன்று வேட்டைக்கு சென்ற பொழுது கொன்றுவிட்டது. அவளை யுவன் காதலித்து மனம் செய்கின்றான். நீ இங்கு தனியாக இருந்து என்ன செய்யப் போகிறாய்? நஞ்சன்கூடு வாசிகள் அனைவருமே அங்கே திரளப் போகிறார்கள். பேசாமல் எங்களுடன் கிளம்பி வந்துவிடு. சம்பா கண்டிப்புடன் கூற வேறு வழியின்றி உஜ்வலா அவர்களுடன் புறப்பட்டாள். அன்று மாலை
நஞ்சன்கோடு குடியிருப்பில் இருந்த அனைவருமே மலையிலிருந்து இறங்கி கௌமாரி ஆலயத்தை நோக்கி நடந்து சென்றனர். தலைவர் நஞ்சுண்டன், பத்ராம்பா மற்றும் பாட்டன் சிங்கன் ஆகிய மூவரை மட்டும் ஒரு இருக்கையில் அமர வைத்துவிட்டு அந்த இருக்கைகளை வலுவான தண்டுகளில் பிணைத்து சில வாலிபர்கள் சுமந்து சென்றனர். கௌமாரி ஆலய பூசாரி சப்யாசி அனைவரையும் வரவேற்று பூசைகளை தொடங்கினான். அன்று இரவு நஞ்சர்களின் வழக்கப்படி மாயி உம்மனின் திருமணம் விமர்சையாக நடந்தது. பத்ராம்பாவின் பின்புறமாக அமர்ந்திருந்த விஷக்கணிகளான கூடலி, வஜ்ரா, சம்பா, பூமி ஆகியோரை அவர்களின் குடும்பத்தினர் வேதனையுடன் பார்த்து கொண்டிருந்தனர். தங்கள் மகள்களின் வாழ்க்கையில் இம்மாதிரி திருமண வைபவங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லையே என்பதை உணர்ந்து சோகப் பெருமூச்சு விட்டனர். எருது, மான் இறைச்சிகளை பக்குவப்படுத்தி கௌமாரி ஆலயத்தின் முன் வைத்திருந்தனர். பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாருக்கு மான்கறியும் பிள்ளை வீட்டாருக்கு எருதுக்கறியையும் விருந்தளிப்பது நஞ்சன்கூட்டலில் கடைபிடிக்கப்படும் வழக்கம். திருமணம் முடிந்து விருந்துக்கு முன்பாக கூட்டு நடனம் துவங்கியது. மாட்டுக்கொம்பு கூடிய தலைப்பாகையை அணிந்து ஆண்கள் மத்தளத்தை ஒலித்தபடி துள்ளி குதித்து ஆடிவர அவர்களது மத்தள இசைக்கு ஏற்ப பெண்கள் நடனம் ஆடினர். உஜ்வலா அவர்களது நடனத்தை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அவர்களது திருமணம் மற்றும் பழக்க வழக்கங்கள் புதுமையாக தோன்றியது. அவர்களது நடனத்தில் லயித்து போயிருந்தாள். கூடலிதான் அவள் தோளில் தட்டி எழுப்பினாள். ஆட்டம் முடிந்து விருந்து துவங்கிவிட்டது. சற்று தள்ளி பாய்ந்து கொண்டிருக்கும் காட்டாற்றின் நடுவே ஒரு தீவு உள்ளது. அங்குதான் புதுமண தம்பதிகளுக்கு இன்று முதல் இரவு நடக்கும். திருமணம் முடிந்ததும் மணமகளை சுமந்து கொண்டு மணமகன் செல்ல வேண்டும். பரிசிலில் அவர்கள் அந்த தீவில் இறக்கி விட்டு விடுவார்கள். உஜ்வலாவிடம் கூடலி விளக்கினாள். அவளுக்கு அமோகவர்ஷனுடன் தனக்கு நேர்ந்த இரவு பற்றி முதலில் தோன்றியது. அமோகனுக்குத்தான் இவள் மீது எவ்வளவு அன்பு! அவளது முதல் அணைப்பிலேயே அவன் மீது கொண்டிருந்த ஆசையும் பரிவும் புலப்பட்டது. அப்படிப்பட்ட அரவணைப்பு இனி அவளுக்கு எங்கே கிடைக்கப் போகிறது? வேதனை இதயத்தை பிழிந்தெடுத்தது. அப்பொழுது மணிப்புரக காட்டின் நஞ்சன்கூடு மலை தொடங்கும் இடத்தில் பந்தலமைத்து காவல் புரிந்து கொண்டிருந்த நஞ்சர்களில் ஒருவன் கௌமாரி கோவிலை நோக்கி ஓடி வந்தான். நஞ்சுண்டனின் செவியில் குனிந்து எதையோ கூற அவன் கையை உயர்த்தி நடனம் ஆடுபவர்களை நிறுத்தினான். தொழும்பர் வலையிலிருந்து எதிரிகள் வருகின்றனர் போலும் நஞ்சன்கூடு நங்கைகள் நினைத்தனர். நஞ்சுண்டன் அறிவிப்பு ஒன்றை செய்தான். நஞ்சன்கூடு வாசிகளே, குந்தள தேசத்து மன்னன் கோவிந்தனும் அவர் மனைவியும் இங்கே வந்து கொண்டிருக்கின்றனர். கோவில் பதவியிலிருந்து கோவிந்தர் இறக்கப்பட்டு சோழ நாட்டை நோக்கி அடைக்கலம் தேடி சென்று கொண்டிருக்கின்றார். இன்று இரவு நம்முடன் தங்கிவிட்டு நாளை காலை புறப்படுவார் என்று தெரிகின்றது. பூசாரி, இன்றிரவு கோவிந்தரும் அவர் மனைவியும் உன்னுடைய குகையில் தங்கட்டும். நஞ்சுண்டர் சொல்ல தொலைவில் சிலர் நடந்து வரும் அரவம் கேட்டது. முதலில் உஜ்வலா மெய்சிலிருந்துதான் போனாள். கோவிந்தன் பதவி இறக்கம் செய்யப்பட்டான் என்கின்ற செய்தி அவள் செவிகளில் தேனாக பாய்ந்தது. இந்த உன்னத செயலை யார் செய்திருப்பார்கள்? அவனும் அவன் மனைவியும் அகதிகளாக அலைகின்றனரா? அமோகவர்ஷனின் ஆத்மா தன் தம்பியை பழிவாங்கி விட்டதா? உஜ்வலாவிற்கு ஆனந்த கூத்தாட வேண்டும் போல் இருந்தது. அந்த உற்சாகத்தில் கோவிந்தனின் கண்களில் படாமல் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் கூட எழவில்லை. பூமிதான் அவளுடைய செவிகளில் எச்சரிக்கை விடுத்தாள். உஜ்வலா, உன்னை கடத்தி வந்து விஷக்கண்ணையாக மாற்றியது இவன் தானே. அவன் கண்களில் நீ பட்டால் உனக்கு ஆபத்தாயிற்றே. உடனே ஓடி ஒளிந்து கொள். பூமி கூறியதும் தான் உஜ்வலாவிற்கு உரைத்தது. பதைப்புடன் எழுந்த உஜ்வலாவை பரிவுடன் திரும்பி நோக்கினாள் பத்ராம்பா. கவலைப்படாதே பெண்ணே, இந்த கோவிலின் பின்புறமாக ஏறிச் சென்றால் உச்சியிலிருந்து விழும் அருவி ஒன்று இருக்கும். அருவி நீரின் பின் மலையில் ஒரு சிறு பிளவு இருக்கிறது. நீ அங்கே சென்று ஒளிந்து கொள். நாளை காலை அவர்கள் புறப்பட்டதும் நீ எங்களுடன் நஞ்சன்கூடு மலை ஏறலாம். கூடலி மூலம் நான் உனக்கு உணவு அனுப்புகின்றேன். பத்ராம்பா கூற உஜ்வலா அவசரமாக அந்த மலை அருவியை நோக்கி விரைந்தாள். அவள் ஓடிச் செல்லவும் கோவிந்தன் அங்கே வீரமாதேவியுடன் வரவும் சரியாக இருந்தது. நஞ்சுண்டன் அவர்கள் இருவரையும் வரவேற்று இருக்கையில் அமர வைத்தான். உடனடியாக விருந்தை துவக்கும்படி கட்டளையிட்ட நஞ்சுண்டன் மணமக்களை கோவிந்தனுக்கும் வீரமாதேவிக்கும் அறிமுகப்படுத்தினான். கோவிந்தரே, இப்போதுதான் இவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது, நஞ்சுண்டன் கூறினான். கோவிந்தனின் கண்கள் மாயை பார்த்துவிட்டு பிறகு பொறாமையுடன் இவனை நோக்கின. மணமக்களுக்கு சற்றே கேலியுடன் கோவிந்தன்
வனமக்களை வெட்கத்துடன் தலை குனிந்து கொண்டனர். கோவிந்தனின் கண்கள் பத்ராவின் பின்பாக அமர்ந்திருந்த விஷக்கன்னிகளின் பக்கமாக தாவியது. கூடலியை தவிர மற்ற பெண்களான சம்பா, பூமி, மதுரம், வஜ்ரா அவர்கள் தங்களை நோட்டமிடுவதைக் கண்டனர். முன்பு தொழும்பர்மலை வாசிகளிடமிருந்து இவர்களை காப்பாற்றிய போது காணப்பட்ட தோழமை இப்போது இல்லை என்பதை கோவிந்தன் கவனிக்கவில்லை. உஜ்வலாவை விஷக்கண்ணியாக மாற்றி அவளது வாழ்வை சிதைத்தவன் என்கின்ற வெறுப்பு அவர்களிடம் மிகுந்திருந்தது. விருந்து முடிந்ததும் வீரமாதேவி கோவிந்தனை சலிப்புடன் பார்த்தாள். கோவிந்தரே, நீண்ட தொலைவு நடந்து வந்திருக்கிறோம். நாளை வேறு சோழ நாடு வரை நடக்க வேண்டும். தேகம் ஓய்வு வேண்டி கெஞ்சுகிறது. உறங்கச் செல்வோமா? வீரமாதேவி கேட்க கோவிந்தனும் தானும் களைத்து போயிருப்பதை உணர்ந்தான். சவ்யாசி, இவர்கள் உனது குகைக்கு அழைத்துச் செல் நஞ்சுண்டன் கூறியதும் அவர்களை ஆலயத்தின் பின்புறமாக இருந்த குகைக்கு அழைத்துச் சென்றான் அவன். மான் தோல் விரிப்பு ஒன்றில் அவர்களை உறங்கச் சொன்னான் சவ்யாசி. பிறகு அவர்களை பணிந்துவிட்டு குகையை விட்டு வெளியேறினான். படுத்தவுடனேயே உறங்கி போனாள் வீரமாதேவி. ஆனால் கோவிந்தனுக்கு உறக்கம் வர மறுத்தது. ரஜத்கேசியும் தானும் இதே குகையில் ஒரு இரவை கழித்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. ரஜத்கேசி அருகில் இருந்தவரை தன் உயிரை பற்றிய அச்சமின்றி இருந்து விட்டேன். அவன் மட்டும் இப்பொழுது உடன் இருந்தால் நிம்மதியாக இவனும் உறங்கி விட்டிருப்பானோ என்னவோ. ஆனால் அவனுடைய கதி என்ன ஆனதோ? அவனை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை. குகையில் அமர்ந்தபடியே சிந்தித்து கொண்டிருந்தான் கோவிந்தன். கிளங் கிளங் தொலைவில் தண்டை ஒலி கேட்க மானின் வாடையை உணர்த்தும் தலையை தூக்கும் வேங்கையைப் போல் குகையின் வாயிலை நோக்கி மெதுவாக நடந்தான் கோவிந்தன். தண்டை ஒலி இப்பொழுது மிக அருகில் கேட்டது. இருளில் உற்று பார்த்தான். அருவியில் இருந்த திசையிலிருந்து ஒரு பெண் வந்து கொண்டிருந்தாள். கூடலிதான் அருவி நீரின் பின்பாக ஒதுங்கியிருந்த உஜ்வலாவிற்கு உணவும் கனிகளும் கொடுத்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தாள். கூடலியை முதலாக பார்க்கின்றான் கோவிந்தன். அவளை அருகில் பார்த்ததும் அவன் தேகம் பரபரத்தது. அவளது பாதையை மறைத்தபடியே நின்று தன் மயக்கும் கண்களால் அவளை நோக்கினான். பெண்ணே, நீ யார் என்று கேட்டவனை அலட்சியமாக நோக்கினாள் கூடலி. இதென்ன கேள்வி? நஞ்சன்கூடு வாசிகளிடம் அடைக்கலம் கேட்டு வந்திருக்கும் நாங்கள் என்னை யார் என்று கேட்பது விந்தையாக இருக்கிறது. தவறாக நினைக்காதே பெண்ணே, நீ நஞ்சன்கூடு பெண் என்பது தெரியும். உங்கள் பெண்களில் சிலர் விஷக்கன்னிகளாக இருப்பதால் தான் இந்த மாதிரி கேள்வியை கேட்க நேர்ந்தது. கோவிந்தன் சொன்னான். நான் விஷக்கன்னியோ இல்லை, வெறும் கண்ணியோ. அதனால் உமக்கு என்ன கவலை? என்னை மணக்கப் போகிறவன் தானே அது குறித்து கவலைப்பட வேண்டும். உன் மனைவி விஷக்கன்னியாக இல்லாதவரை உமக்கென்ன கவலை? கூடலி தொடர்ந்து செல்ல முயன்றாள். என் மனைவிக்கு உடலில் நஞ்சு இல்லை, ஆனால் நாவில் நிறைய நஞ்சு இருக்கிறது. உன் பெயர் என்ன பெண்ணே? கோவிந்தன் அவளை நெருங்கி நின்றபடியே கேட்டான். கூடலி. ஆஹா, எவ்வளவு அழகான பெயர்! கூடலி என்கின்ற பெயரே கூடுவதை உணர்த்துகின்றதே கோவிந்தன் கூற அவனை கோபத்துடன் நோக்கினாள் கூடலி. சற்று என்னுடன் வா என்று அவளை அழைத்தான் கோவிந்தன். அவனுக்கு அவளுடன் செல்வதில் விருப்பமில்லை என்றாலும் அருவிக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் உஜ்வலாவிற்கு அவனால் தீங்கு நேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அவளும் அருவியை நோக்கிச் சென்றாள். அவள் உடனே தன்னுடன் வருவதை கண்டவுடன் குதூகலத்துடன் அவள் பின் நடந்தான் கோவிந்தன். அருவியை அடைந்ததும் அவனுக்கு பழைய நினைவுகள் அதிகமாயின. இந்த அருவியின் அருகில்தானே அவன் விந்தளையை முதலாக சந்தித்தான். அவள் தன்வசப்படுத்தி இருக்க வேண்டும். உஜ்வலாவும் விந்தளையும் மட்டுமே இவன் கையை விட்டு நழுவியவர்கள். இந்த கூடலியும் காட்டுப்பூவாகத்தான் இருக்கின்றாள். அதனால் ஏக்கத்துடன் அவள் கைகளை பற்றினான் கோவிந்தன்.